சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு தர மறுத்ததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சபாநாயகரின் செயலை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம். மக்கள் பிரச்சனையில் பாகுபாடு காட்டாமல் அதிமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறது. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க முடியவில்லை. மக்கள் பிரச்சனையை இங்கே பேச முடியவில்லை என்றால் எங்கே சென்று பேசுவது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் வராங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது. அதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறை இப்போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிக மோசமாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறது தான் மிக மிக கேவலமாக இருக்குது. இது எல்லா பகுதியிலுமே போகுது, எல்லா மாநிலத்திலும் இது போகுது, செய்தியாக நீங்கள் போகுது. ஆக ஒரு பிரபலமான ஊடகவியலாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது? முதலமைச்சர் சொல்ல மிகச்சிறப்பாக இருக்குது, அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது. வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகிறான. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. சரியான வழக்குகள் அவர் மேல் போடாமல் அன்றைய தினமே ஜாமீனில் வரார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக கூறிவிட்டு தற்போது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக அரசுக்கு கேள்வி. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. 2021 தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றியதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனையை சட்டப்பேரவையில் பேசாமல் வேறு எங்கு சென்று பேசுவது எனவும் கேள்வி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ரத்து செய்த ரகசியம் இருக்குது, இப்படியெல்லாம் பொய் மேலே பொய்யை சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்க போறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்ன உதயநிதி இதுவரையில் சொல்லாமல் இருப்பது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பின் ஒரு நிலைப்பாடு என்பதுதான் திமுகவின் இரட்டை முகம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆகிட்டார், இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பொய்யை சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்போ இனிமேல் பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால் என்ன எடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது.
ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என கூறி மக்களை ஏமாற்றிய திமுக அரசு 4 ஆண்டுகளாகியும் தங்கள் ஏமாற்று நாடகத்தை தொடரும் அவலம். புது கூட்டங்கள், மீண்டும் உத்தரவாதம் என தொடர்ச்சியாக நாடகத்தை அரங்கேற்றி நீட் தேர்வை அரசியல் விளம்பரமாகவே பயன்படுத்தும் திமுகவின் உண்மை முகத்தை வரும் தேர்தலில் கிழித்தெறிய மக்கள் முடிவு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் வீட்டில் மனித கழிவு மற்றும் கழிவு நீரை ஊற்றி நாசம் செய்த நபர்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம். ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை. நீட் பயிற்சியில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியாததால் மாணவி சத்யா தன் உயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தங்கள் ஆட்சியில் 20 பேர் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்துள்ளதற்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இத்தனை மரணங்களுக்கும் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என உதயநிதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சேலம் மாவட்டம் பெரியமுத்தியம்பட்டியில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சோகம். தேர்தல் வெற்றிக்காக திமுக சொன்ன பெரும் பொய்யால் இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோமோ என மக்கள் வேதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் அதிகாரம் எதிர்க்கட்சிக்கும் உள்ளது என உயர்நீதிமன்றம் கருத்து. அரசின் செயல்பாடுகள் குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனம் ஒரு ஜனநாயகத்தின் அடையாளம். விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மணல் கடத்தல்காரர்கள் கொலைவெறியுடன் பொதுமக்கள் மீது லாரியை ஏற்றியதில் 5 பேர் படுகாயம். சட்டப்பேரவை நடைபெற்று வரும் நிலையில் இந்த துணிகர கொலை முயற்சி அரங்கேறி இருப்பது ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை எடுத்துரைப்பதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் கொட்டங்குளம் அருகே மணல் கடத்தலுக்கு எதிராக போராடிய மக்கள் மீது லாரியை ஏற்றி கொல்ல முயன்ற கடத்தல்காரர்கள். தூத்துக்குடி விஏஓ படுகொலை தொடங்கி ஜஃபர் அலி கொலை வரை ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருந்ததால் கடத்தல்காரர்கள் மக்களை கொலை செய்ய முயற்சிக்கும் அவலம். சென்னை கோட்டூர்புரத்தில் பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து தப்பிச் சென்ற ஜொமேட்டோ ஊழியரை துரத்தி பிடித்த பொதுமக்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 பேராசிரியர்கள் மீது 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி பாலியல் புகார். விடியா அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் துறை எதையும் கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பள்ளி கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அப்பா ஸ்டாலின் மௌனமாக இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் தெருவில் கூட விளையாட முடியாத நிலை உள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பெண்ணை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்ட 2 சிக்கினர். காவல்துறையின் மீது துளியும் அச்சமின்றி பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும் நிலையில் திராவிட மாடல் முதல்வர் துருப்பிடித்த இரும்பு கரத்தை எப்போது பயன்படுத்துவார் என மக்கள் கேள்வி. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அறையில் தனியாக இருந்த செவிலியரின் வாயை பொத்தி பாலியல் ரீதியாக அத்துமீறிய நபர் பெண் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டிய மின் கட்டணம் 1618 கோடி ரூபாயை வசூலியுங்கள். மின்சார வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. நான்கு ஆண்டுகளில் மக்களிடம் கோடிக்கணக்கில் வரி வசூல் செய்த பணம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் 1618 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என்றும் கேள்வி. கலெக்ஷன், கரெக்ஷன், கமிஷன் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்களிடம் பதிலை எதிர்பார்ப்பது வீண் என்றும் வரும் தேர்தலில் நிர்வாக திறனற்ற அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் மக்கள் திட்டவட்டம். பருவம் தவறி பெய்த மழையால் 80% பயறு வகை பயிர்கள் பாதிப்பு. முறையான கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதித்த உளுந்து, பச்சை பயிறு செடிகள் கொண்டு வந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் கோயில் வளாகத்தின் அருகாமையிலும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையிலும் மலை போல் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றத்தால் மக்கள் அவதி. விடியா ஆட்சியில் மாநகராட்சி மெத்தன போக்கால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் சுமார் 50,000 பேர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும் தகவல். இந்திய அளவில் போதைப் பொருள் புழக்கத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சி. கோவையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1556 போதை மாத்திரைகள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் குட்கா, கஞ்சா போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் அவலம். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது குட்கா பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் படம் காட்டிய ஸ்டாலினின் தற்போதைய ஆட்சியில் குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாத அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த தேக்கு மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி கடத்தியவரிடம் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய திராவிட மாடல் காவல் ஆய்வாளர். சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என சொன்ன முதல்வர் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவலர்கள் குற்றவாளிகளிடம் கை நீட்டும் அவலத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை மதுரவாயல் அருகே அரசு பேருந்து மோதி கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சோகம்.
விளம்பர மாடல் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கவனக்குறைவுடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 5 இடங்களில் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. அதிக வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் சோதனை. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே சத்துணவு முட்டை கேட்ட பள்ளி மாணவர்களை தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளரின் செயலால் பெற்றோர்கள் வேதனை. திராவிட மாடல் ஆட்சியில் சத்துணவு திட்டத்தில் பல்வேறு ஊழல்கள் அரங்கேறும் நிலையில் சமையலர் மாணவர்களை கொடூரமாக தாக்கிய காட்சிகள் வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடங்களுக்கு முறையாக மின் கட்டணம் செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இனி ப்ரீபெய்டு மின் மீட்டர்களை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. ஆண்டுதோறும் பல்லாயிரம் கோடி கடன் வாங்கும் ஸ்டாலின் அரசு பள்ளிகளுக்கு கூட மின் கட்டணம் செலுத்தாமல் இருந்ததாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம். விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அமைக்கும் பணியை கைவிட கோரி திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவண்யங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் லஞ்சம் வாங்கிய முத்திரை ஆய்வாளர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 3 பேர் பிடிபட்ட நிலையில் அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச பணத்திற்கு அடிமையாகிவிட்ட அரசு அதிகாரிகளால் உரிய அனுமதி பெறாத பட்டாசு ஆலைகள் புற்றீசல் போல தோன்றி அப்பாவி உயிர்களை பலிவாங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் ஒருச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் ஆதங்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அரசு பேருந்தை சாலையில் நிறுத்திவிட்டு ஒய்யாரமாக தேநீர் அருந்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். பேருந்துக்குள் ஏராளமான பயணிகள் இருந்தும் துளியும் அக்கறை இல்லாமல் போக்குவரத்து ஊழியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. பேருந்துகளை இயக்குவதற்கான எரிபொருளுக்கு தேவைப்படும் செலவினம், பணியாளர்களுக்கான பண பலன்கள் போன்றவற்றை வழங்குவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளர் கடிதம். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிக்காக இலவச பேருந்து என்ற திட்டத்தை அறிவித்துவிட்டு தற்போது வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டவுடன் ஊழியர்கள் மீது திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணிக்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 11 மின்கல வாகனங்கள் வீணாகும் அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிநாடு வாழ் இந்தியர் நலனுக்கான நிதி 11 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக வருவாய் ஆய்வாளர்கள் 2 பேர் உள்பட 3 பேர் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது அரசு அதிகாரிகளுக்கும் பயம் இல்லாததால் மோசடி செயல்களில் தைரியமாக ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே பக்கத்து வீட்டு சிமெண்ட் ஸ்லாப் மேல் இருசக்கர வாகனத்தை நிறுத்த சொன்ன விவகாரத்தில் பெண்ணை தகாத வார்த்தையால் பேசி தாக்கிவிட்டு தப்பியோடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேருக்கு வலைவீச்சு. பெண்ணை தாக்கும் அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியானதால் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல் பங்கில் நிரப்பிய பெட்ரோலுக்கு பணம் கேட்ட ஊழியரை போதையில் 3 இளைஞர்கள் கடுமையாக தாக்கும் காட்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். அரோகரா முழக்கத்துடன் பங்கேற்ற திரளான பக்தர்கள். மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா. மயிலாடுதுறை வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் மற்றும் மன்னார்குடி காமாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கோவை மருதமலை கோயில் குடமுழுக்கு விழாவில் பாதுகாப்பு குளறுபடி காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தடுமாறி விழுந்த பெண்ணின் மீது ஏறி ஓடிய பக்தர்கள். தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு முன்னேற்பாடுகள் போன்ற வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. காசா நகரின் துஃபா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் 3 பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். தாக்குதலில் 33 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயம். மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்தது. மடாலயத்தின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய 30 துறவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். மும்பைக்காக விளையாடும் தொடக்க ஆட்டக்காரர் ஆயுஷ் மாத்ரேவை மிட் சீசனில் ட்ரையல்ஸ்க்காக விளையாட சிஎஸ்கே நிர்வாகம் அழைப்பு. இது ஒரு சோதனை மட்டுமே என்றும் தேவைப்பட்டால் அவரை பயன்படுத்துவோம் என்றும் சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கூடுதலாக 34% வரி விதிப்பு. ஏப்ரல் 10 முதல் கூடுதல் வரி விதிப்பு அமலாகும் என சீனா அறிவிப்பு.